வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து தெர்மல் அனாலிசிஸ். ஓகேங்களா? தெர்மல் அனாலிசிஸ் அப்படிங்கிறத ஷார்ட்டாக டிஏன்னு சொல்லலாம். இட் இஸ் த ஜெனரிக் டேர்ம் ஃபார் எ குரூப் ஆஃப் டெக்னிக்ஸ் தட் ஸ்டடி த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் ஆஸ் தே சேஞ்ச் வித் டெம்பரேச்சர். அதாவது ஒரு மெட்டீரியலை வந்து நம்ம டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் இது தெர்மல் அனாலிசிஸ். இவ்வளவு தான். இந்த தெர்மல் அனாலிசிஸ் கிவ்ஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் லைக் இதை நம்ம இப்படி அனாலிசிஸ் பண்ண மூலமாக நமக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக என்தால்ஃபி, தெர்மல் கெப்பாசிட்டி, மாஸ் சேஞ்சஸ், அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஹீட் எக்ஸ்பேன்ஷன். ஸோ இந்த மாதிரியான சில முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நமக்கு வந்து தெரிய வருதுன்னு சொல்கிறாங்க. சரி, தெர்மல் அனாலிசிஸ்னுடைய டைப்ஸ் பார்த்தீங்கன்னா தெர்மோகிராவிமெட்ரி, இதை ஷார்ட்டாக டிஜின்னு சொல்லுவாங்க. அப்புறம் டிஃபரன்ஷியல் தெர்மல் அனாலிசிஸ், இதை ஷார்ட்டாக டிடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டிஃபரன்ஷியல் ஸ்கேனிங் கலோரிமெட்ரி, டிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தெர்மோ மெக்கானிக்கல் அனாலிசிஸ், இதை வந்து டிஎம்ஏன்னு சொல்லுவாங்க. அடுத்து டைனமிக் தெர்மோ மெக்கானிக்கல் அப்படின்னா இது டிஎம்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தெர்மோகிராவிமெட்ரிக் அனாலிசிஸ். இதை ஷார்ட்டாக டிஜி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இல்லைனா டிஜிஏ என்ன தெர்மோகிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ டிஜினாலும் ஒன்று தான், டிஜிஏனாலும் ஒன்று தான். சரி, இந்த தெர்மோகிராவிமெட்ரிக் அனாலிசிஸில் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, மாஸில் எடுக்கக்கூடிய டிடெக்ட்ஸ், அதாவது ஆக்சுவலாக மாஸ்னுடைய சேஞ்சஸை பார்க்குறாங்க. டிடெக்ட்னு அர்த்தம் கண்டுபிடிக்கிறது. மாஸ் சேஞ்ச் ஆகிறத கண்டுபிடிக்கிறாங்க. யாரை பொறுத்து அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அல்லது வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்சிங் டெம்பரேச்சர். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த ஒரு டேபிள் காலம் பார்த்தீங்களா, இந்த டேபிள் காலம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் கொஸ்டின்ஸை இதிலிருந்தே முடிச்சிருவாங்க. சரிங்களா? என்ன டெக்னிக்கு இப்போ டிஜி தெர்மோகிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் பார்த்தீங்களா, அதை ஷார்ட்டாக டிஜிஏன்னு சொல்லலாம், டிஜின்னு சொல்லலாம். இதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன, இது ஒரு கொஸ்டினை கேட்டு விட்டுருவாங்க. இல்லைனா இதில் என்ன ப்ராப்பர்ட்டி மெஷர் பண்ணுறாங்க, மாஸ் சேஞ்ச். இல்லைனா இதில் வரக்கூடிய கிராஃபு எதுக்கும் வரைகிறாங்க அப்படின்னா மாஸ் சேஞ்சுக்கும் டெம்பரேச்சர், ஆக்சுவலாக டைமுக்கும் போடுவாங்க. ஆனால் டைமுங்கிறது ரொம்ப கம்மி தான். டெம்பரேச்சர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ டெம்பரேச்சர் எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில் வந்து மாஸ் சேஞ்ச். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணாங்கன்னா, இப்படி ஒரு கிராஃபை கொடுத்துருந்தாங்கனாலே அது எதை இண்டிகேட் பண்ணும், டிஜிஏவை இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரியே இப்போ டிடிஜி அப்படின்னா அது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா தெர்மோ பேலன்ஸ். இப்போ டிடிஏவுக்கு டிடிஏ அப்பரேட்டஸ். இந்த ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா என்னது, கலோரிமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை படிச்சுக்கோங்க. அடுத்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸை மெஷர் பண்ணுறாங்கன்றதை நேராக படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை அப்படியே படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தெர்மோகிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் அல்லது தெர்மோகிராவிமெட்ரி. ஓகே, டெஃபினேஷன் பாருங்கள். இட் இஸ் எ டெக்னிக் வேர் பை த வெயிட் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இன் அன் என்வரான்மெண்ட் ஹீட்டட் ஆர் கூல்டு அட் எ கண்ட்ரோல்டு ரேட் இஸ் ரெக்கார்டட் ஆஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் ஆர் டெம்பரேச்சர். நான் சொன்ன அதே விஷயந்தான். ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து அதனுடைய வெயிட்டை வந்து நம்ம என்ன செய்கிறோம், டிடெக்ட் பண்ணுறோம். சரிங்களா? எப்படி கண்ட்ரோல்டு கண்டிஷனில், அதெல்லாம் கண்ட்ரோல்டு ரேட்னு அர்த்தம். ஒரே சீரான ஸ்பீடில் அந்த வந்து ஹீட் பண்ணியும் அந்த சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணலாம் அல்லது கூல் பண்ணலாம். மேக்ஸிமம் நம்ம பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா ஹீட் தான் பண்ணுவோம். ஓகேங்களா? 1 செகண்ட். எஸ், மேக்ஸிமம் வந்து ஹீட் தான் பண்ணுவோம். ஓகேங்களா? ரெக்கார்ட் பண்ணுறோம். எப்படி வித் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஆனால் நம்ம டைமை மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் தான். ஓகே, இதுதான் என்னது டிஜிஏ. இது வந்து ஃபர்தராக 3 பிரிக்கிறாங்க. ஒன்று ஐசோதெர்மல் அல்லது ஸ்டாட்டிக் தெர்மோகிராவிமெட்ரிக் அனாலிசிஸ், இன்னொன்று குவாசி ஸ்டாட்டிக் தெர்மோகிராவிமெட்ரிக் அனாலிசிஸ், இன்னொன்று டைனமிக் தெர்மோகிராவிமெட்ரிக் அனாலிசிஸ். இதில் 3 டைப்பு. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐசோதெர்மல் அல்லது ஸ்டாட்டிக் டிஜிஏனா என்ன அப்படின்னா, இதில் சாம்பிள் வெயிட் இஸ் ரெக்கார்டட் ஆஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அட் எ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். இங்கே பார்த்தீங்களா, ஐசோனா என்ன அர்த்தம்னா சேம். அப்போ சேம் டெம்பரேச்சரில் அந்த வெயிட்டில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், ரெக்கார்ட் பண்ணுறோம். எப்படி மாறுது அப்படிங்கிறத எதை பொறுத்துனா நேரம் ஆக இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஐசோதெர்மல் அல்லது அதுக்கு பேர் என்னது ஸ்டாட்னு அர்த்தம்னா மாறாமல் இருக்கிறது. சரிங்களா? அடுத்து குவாசி ஸ்டாட்டிக்னா பாதி. சரிங்களா? இட் இஸ் த டெக்னிக் ஆஃப் எ சாம்பிள் இஸ் ஹீட்டட் டு கான்ஸ்டன்ட் வெயிட். இங்கே வந்து வெயிட்டை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு நம்ம சீரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் என்ன செய்கிறாங்க, கொஞ்சமாக கூட்டிகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்ததில் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டு வெயிட் சேஞ்சை கண்டுபிடிச்சாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அது ஐசோதெர்மல். குவாசினா என்னது, வெயிட்டை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுறாங்க. இவ்வளவு தான். ஆனால் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது எதுனா இந்த 3வது டைப் தான். இப்போ படிக்க போகிறதும் இதை பற்றி தான் படிக்க போகிறோம். டைனமிக் டிஜிஏ, இதுதான் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டெக்னிக்.
In this technique, the sample is heated in an environment whose temperature is changing in a predetermined manner, generally at a linear rate. அதாவது சீராக என்ன செய்கிறாங்க, இன்க்ரீசிங் ஆர்டரில், ஓகேங்களா, அந்த டெம்பரேச்சரை கொஞ்சமாக கூட்டிக்கிட்டு அதோடைய மாஸ் சேஞ்சை கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் டைனமிக் டிஜிஏ. ஓகே, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்னது, தெர்மோ பேலன்ஸ். இது ஒரு கொஸ்டினாக கேட்ப வாய்ப்பு இருக்குது. அடுத்து இங்கே வரக்கூடிய அந்த கிராஃப் பிளாட்டு, அந்த வரைபடம் எதுக்கு வரைகிறீங்கன்னா மாஸ் பர்சன்டேஜ் அல்லது மாஸுக்கும் இது இங்கே ஒய் ஆக்சிஸில் எடுக்கிறாங்க. அடுத்து எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது ஆப்சியான்னு சொல்லுவாங்க. சம்டைம் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுக்காம ஆப்சியான்னு கொடுப்பாங்க, ஒய் ஆக்சிஸ்ன்னு கொடுக்காம ஆர்டினேட்னு சொல்லுவாங்க. ஆர்டினேட் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ், ஆப்சியா அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒய் ஆக்சிஸில் மாஸ் பர்சன்டேஜ், எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டெம்பரேச்சரை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதில் நமக்கு ஒரு கர்வ் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த கர்வுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெர்மல் டீகம்போசிஷன் கர்வ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா தெர்மோகிராவிமெட்ரிக் கர்வ் அல்லது தெர்மோகிராம். நம்ம குரோமோட்டோகிராஃபியில் படித்தோம்னா குரோமோட்டோகிராம் சொல்லுவோம்ல, அதே மாதிரி இங்கே தெர்மோகிராம் சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த தெர்மோகிராமில் இருந்து அல்லது தெர்மோகிராவிமெட்ரிக் கர்வ் இப்போ நம்ம வரையும் பார்த்தீங்களா ஒரு கிராஃபு, அந்த கிராஃப்லேருந்து நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும் அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் போர்ஷன், சப்போஸ் அதில் ஏதாவது ஒரு லைன் இப்படி நேராக கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹரிசாண்டல் லைனாக, அப்போ அது பேர் சொன்னால் அதுக்கு பேர் வந்து பிளேட்யூஸ். சரிங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, பிளேட்யூஸ்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இணையாக ஒரு கோடு இருந்தது, அதான் ஹரிசாண்டல் லைன் சொல்கிறோம். அப்படி கிடைச்சதுன பேர் என்னது, பிளேட்யூஸ்னு சொல்கிறாங்க. இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அதில் வெயிட் வந்து ஒரு சேஞ்சும் ஆகலைன்னு அர்த்தம். ஓகேங்களா, அந்த லைன் வந்து இப்படி நேராக, இப்போ எப்படி நமக்கு வந்து ஐசியூவில் இருக்கும்போது அந்த பல்ஸ் இல்லாமல் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அங்கே வந்து நம்ம வெயிட் லாஸ் ஆகலை, நீங்கள் டெம்பரேச்சர் கூட்ட வெயிட் லாஸே ஆகலைன்னா அந்த லைன் எப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து த கர்வ்டு போர்ஷன்ஸ் இண்டிகேட் வெயிட் லாஸ். சப்போஸ் அப்படி இல்லாமல் திடீர்னு இப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கர்வ் இப்படி கீழே போகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இதை கிடைக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த இடத்துல ஒரு பெண்ட் மாதிரி வருதுன்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல ஏதோ வெயிட் வந்து கம்மியாக இருக்குது, டீகம்போஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம் அந்த சாம்பிள். ஓகேங்களா, த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபைனல் டெம்பரேச்சர் தட் இஸ் டிஎஃப் அண்ட் த procedural decomposition temperature that is TI is called reaction interval. அதாவது டீகம்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற டெம்பரேச்சருக்கும் அதான் TI, ஃபைனல் டெம்பரேச்சர் நம்ம கடைசியாக கிடைக்கலையா அந்த டெம்பரேச்சருக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன சொல்கிறாங்க, ரியாக்ஷன் இன்டர்வல்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே, அந்த ரீஜனில் தான் அந்த டீகம்போசிஷன் நடக்குது, இந்த பர்டிகுலர் டீகம்போசிஷன் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் இங்கே வந்து ஒரு டயக்ராம், டிப்பிக்கல் டிஜி கவ், நம்ம இந்த கிராஃபில் என்னென்ன கவ்லாம் கிடைக்கலாம், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கலாம். நான் சொன்ன மாதிரி நோ சேஞ்ச், அதை தான் பிளேட்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாருங்கள், டீகம்போசிங் அல்லது ட்ரையிங். இந்த மாதிரி செகண்ட் போட்டுக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெண்டு மாதிரி கிடச்சிதுன்னா டீசாப்ஷன். டீகம்போஸில் டீசாப்ஷன் சின்னதாக மைனூட்டாக இருக்கும். இதுதான் பெரிய கவ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்டாவது பார்த்தீங்களா, மேலே வரைக்கும் நேராக வந்தது, இங்கே ஒரு பெண்டாகி வருது பார்த்தீங்களா, இது சிங்கிள் ஸ்டேஜ் டீகம்போசிஷன். இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இடத்துல இப்படி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னது மல்டி ஸ்டேஜ் டீகம்போசிஷன். இதுலேயே இந்த மாதிரி தொடர்ந்து வரிசையாக வந்து வச்சுக்கோங்க, 4 மாதிரி தான், மல்டி ஸ்டேஜ் தான். ஆனால் இங்கே இன்டர்மீடியட்டே இல்லை, ஆனால் உடனே என்ன ஆகுது, பெண்டு வருது. சரிங்களா, அப்படின்னு அர்த்தம் இந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்னு அர்த்தம். அடுத்து 6th பாருங்கள், வழக்கமாக இப்படி குறைஞ்சிக்கிட்டே வரணும் பெண்டாகி, ஆனால் இங்கே என்ன ஆகுது, இப்படி இருந்து மேல் நோக்கி கூடுது. அப்போ என்ன அர்த்தம், வெயிட் லாஸ் ஆகாமல் வெயிட் கெயின் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போனா அட்மாஸ்பியரிக்கில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை அது வந்து உள்வாங்கியிருக்குது, மாய்ச்சரையோ அல்லது கார்பன் டை ஆக்சைடு ஏதோ ஒன்று இது உள்ளே வந்து வாங்கியிருக்குன்னு அர்த்தம், சப்ஸ்டன்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அடுத்து 7th பாருங்கள், இப்படி போயிட்டு ஒரே பீக்கில் டக்குன்னு கீழே குறைஞ்சிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ப்ராசஸ் வந்து டீகம்போஸ் ஆகி வேறு ஒரு பொருளாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா, நம்ம பார்த்த 3 விஷயங்களையும் கொடுத்துக்க பாருங்கள், கான்ஸ்டன்ட் ஹீட்டிங் ஐசோதெர்மல் டிஜிஏ, அடுத்து கிராஜுவலி ஐசோதெர்மிக்கு, அடுத்து இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஐசோதெர்மிக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாஸ்டிக் சொன்ன பார்த்தீங்களா, குவாசி ஸ்டாட்டிக் சொன்ன பார்த்திங்கன்னா அந்த இது ரெண்டாவது. ஸோ இப்போ இந்த 3 கிராஃபையும் பார்த்து வச்சுக்கோங்க, இந்த சிக்னல் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். அடுத்து ஃபினாமினா காசஸ் மாஸ் சேஞ்சிங் இன் டிஜிஏ. டிஜிஏவில் இந்த மாஸ் சேஞ்சிங் நடக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபிசிக்கல் சேஞ்ச், இன்னொன்று கெமிக்கல் சேஞ்ச். இப்போ கேஸ் அப்சார்ப்ஷன், கேஸ் டீசாப்ஷன். அப்சார்ப்ஷன்னா உள்வாங்கிறது, டீசாப்ஷன்னா கேஸை வெளியே தள்ளுறது. சரிங்களா, அந்த ப்ராசஸ்லேருந்து ஏதோ சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, கேஸ் ஏதோ ஒன்று வெளியே போகுது, அந்த மாதிரி இருந்தால் ஓகேங்களா. நம்ம ஃபேஸ் ட்ரான்சிஷன், சாலிட்லேருந்து லிக்விடாக மாறுறது, லிக்விட்லேருந்து கேஸாக மாறுறது, அதான் ஃபேஸ் ட்ரான்சிஷன். அடுத்து வேப்பரைசேஷன்,
சப்ளிமேஷன் அப்படின்னா அர்த்தம் சாலிலிருந்து டேரெக்டாக கேஸாக மாறுது. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் நடந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு என்ன ஆகும், மாஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி டீகம்போசிஷன், பிரேக் டவுன் ரியாக்ஷன், கேஸ் ரியாக்ஷன், கெமிஸ்ட்ரி நடந்ததுன்னா அப்பயும் மாஸ் சேஞ்ச் ஆகுன்றாங்க. சரி, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் இருந்து தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் இது வரைக்கும் வந்திருக்குது. பாருங்கள், சில்வர் நைட்ரேட் டீகம்போஸ் ஆகிற ரியாக்ஷனை பார்த்துக்கோங்க. 2Ag 2NO2O2 சில்வர் நைட்ரேட் டீகம்போஸ் ஆகி சில்வராகவும் நைட்ரஜன் டை ஆக்சைடாகவும் ஆக்சிஜனாகவும் கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா, இது எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம இந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டோம். சரிங்களா, ஒய் ஆக்சிஸில் வந்து நம்ம சொன்ன மாதிரி இது எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே டெம்பரேச்சர், இங்கே வந்து வெயிட் சேஞ்ச். ஓகேவா, ரைட். இப்போ நமக்கு என்ன ஆகுது, ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஒன்றும் சேஞ்ச் ஆகவே இல்லை. ஓகே, தான் பிளேட்டிவ்ஸ்னு சொன்னேன் நான். 473 டிகிரி செல்சியஸ் வரும்போது சடனாக ஒரு ட்ராப் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ஒரு ட்ராப் ஆகுது பார்த்தீங்களா, அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம், இந்த வந்து டீகம்போஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஓகேங்களா, நம்ம நோ வெயிட் லாஸ் அக்வர்ஸ் அப் டு 473 டிகிரி செல்சியஸ். இட் இண்டிகேட்டிங் தட் சில்வர் நைட்ரேட் இஸ் தெர்மலி ஸ்டேபிள் அப் டு திஸ் டெம்பரேச்சர். அப்போ அதனுடைய தெர்மல் ஸ்டெபிலிட்டி எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 473 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சில்வர் நைட்ரேட்டு வெப்பத்தை தாங்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அட் 473 டிகிரி செல்சியஸ் இட் ஸ்டார்ட்ஸ் லாஸிங் வெயிட் டு NO2. ஆக்சுவலாக N2 போட்டிருப்பேன். NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடாகவும் ஆக்சிஜனாகவும் மாறுறதுனால அது டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் லாஸ் த வெயிட் கண்டினியூஸ் அப் டு 600 டிகிரி செல்சியஸ் 608 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதனுடைய டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகுது, அதனுடைய வெயிட் வந்து லாஸ் ஆகிட்டே வந்து இதுக்கப்புறம் மறுபடியும் நார்மலாக மாறுது. ஸோ அப்போது இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இது ஃபைனல் டெம்பரேச்சர். ரெண்டுத்துக்கு இடையில் உள்ளதான் இது ரியாக்ஷன் இன்டர்வல். அதாவது இந்த வெயிட் லாஸ் ஆகிற இடம் அதான் ரியாக்ஷன் இன்டர்வல். ஓகே, the time interval between 473 degree Celsius and 608 degree Celsius is called reaction interval. அப்போ சில்வர் நைட்ரேட்னுடைய ரியாக்ஷன் இன்டர்வல் டெம்பரேச்சர் என்னென்னு கேட்பாங்க. அப்போ இதை படிச்சுக்கிறணும். அடுத்து என்னென்ன கேஸ்லாம் வெளியே போகுதுன்னு கேட்பாங்க. NO2வும் O2வும் வெளியே போகுது. எத்தனை வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா ஒரு லாஸ் மட்டும்தான் ஆகுது. சரிங்களா, இவ்வளவு தான். இந்த கிராஃபை கூட கொடுக்கலாம். ஓகே, அடுத்து இந்த ஈக்குவேஷனை படித்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்து எக்ஸ்பெரிமெண்டல். நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பொதுவாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சாம்பிள்ஸோட சைஸ் எப்படி இருக்கணும், 1லிருந்து 100 மில்லிகிராம். இந்த TGAவுக்கு நம்ம சாம்பிள் ப்ரிப்பேர் பண்ணும்போது 1 to 100 மில்லிகிராம் வரைக்கும் இருக்கும். ஆனால் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா 5 to 20 மில்லிகிராமே போதுமானது. அந்த ஹீட்டிங் அல்லது கூலிங் ரேட், நம்ம ஹீட் பண்ணாலும் சரி அல்லது அது கூல் பண்ணாலும் சரி, ஒரு நிமிஷத்துக்கு 1லிருந்து 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் அதனுடைய மேக்ஸிமம் ரேட்டாக இருக்கணும், அந்த ஹீட்டிங் ரேட்டும் கூலிங் ரேட்டும். அடுத்து காமனாக வந்து ஒரு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை நம்ம ஹீட் பண்ணும்போது அது உடஞ்சி வெளியிடக்கூடிய கேஸஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் பிஃபோர் மெல்ட்டிங் பாயிண்ட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, அப்புறம் சல்ஃபர்னுடைய ஆக்சிஜன் கேஸஸ் SO2ஆக இருக்கும். இங்கே எக்ஸ்ன்னு போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அது 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், எனிதிங். அதே மாதிரி நைட்ரஜன் ஆக்சைட்ஸு, அப்புறம் குளோரின், ஃப்ளூரின், இந்த மாதிரியான கேஸஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து DTG. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் ஆஃப் தெர்மோகிராவிமெட்ரிக் அனாலிசிஸ். ஆக்சுவலாக இது வந்து TGAன்னு சொன்னோம்ல, அதனுடைய டெரிவேட்டிவ் தான் இது. அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான், ஒரு சின்ன வித்தியாசம். என்ன போட்டுக்காங்க பாருங்கள், அங்கே கிடைக்கிற கர்வ் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சருக்கும் நம்மளுடைய மாஸ் சேஞ்சுக்கு மட்டும் பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன போட்டுக்காங்க பாருங்கள், பிளாட்டிங் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெயிட். அதனால் ரேட் ஆஃப்னு அர்த்தம், ரேட்டுனாலே டைம்னு அர்த்தம். அப்போ டைமை பொறுத்து வெயிட் எவ்வளோ சேஞ்ச் ஆகுங்கிறதுக்கும் டெம்பரேச்சருக்கும் புரியுதா உங்களுக்கு, வித்தியாசத்தை கவனிக்கணும். அங்கே வந்து வெயிட் சேஞ்ச் dW வெர்சஸ் டெம்பரேச்சர், இங்கே வந்து dW/dt வெர்சஸ் டெம்பரேச்சர், இவ்வளோ தான். ஓகேங்களா, அதான் டெரிவேட்டிவ். அப்போது ஆக்சுவலாக ஒரு சோர்ஸ் வந்து நம்முடைய தெர்மோகிராவிமெட்ரிக் தான், தெர்மோகிராவிமெட்ரிக்கில் இருந்து டெரைவ் பண்ணது, அதான் டெரிவேட்டிவ் ஆஃப் தெர்மோகிராவிமெட்ரிக் அனாலிசிஸ். ஓகே, சரி, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். It is useful for complicated decomposition where the weight changes occurs at a close temperature. அப்போ இந்த தேவையில்லாமல் ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ ரெண்டுத்துக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த DTG வந்து வெரி க்ளோஸ் டெம்பரேச்சரில், இப்போது ஒரு 100 டிகிரிலையும் 200 டிகிரிலையும் வெயிட் லாஸ் ஆனால் பிரச்சனை இல்லை. 100, 102, 103 அப்படியே அடுத்தடுத்த டெம்பரேச்சரில் ரொம்ப க்ளோஸ் டெம்பரேச்சர்ஸில் வெயிட் லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்கே வந்து நம்ம தெர்மோகிராவிமெட்ரிக் வச்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போ டெரிவேட்டிவ் வச்சு கண்டுபிடிச்சின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ க்ளோஸ் டெம்பரேச்சரில் வெயிட் லாஸ் ஆகுது, வெயிட் சேஞ்சிங் ஆகுது அப்படின்னா இந்த தெர்மோகிராவிமெட்ரிக், அதாவது டெரிவேட்டிவ் தெர்மோகிராவிமெட்ரிக் DTGயை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. சரி, DTG may be obtained either from the TG curve by manual differentiation method or by electronic differentiation of the TG signal. அப்போ TGAவிலிருந்தும்
இதை நம்ம என்ன செய்யலாம், டிரைவ் பண்ணி கொண்டு வர முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ த டேட்டா ஃப்ரம் த டிடிஜி கவ் ஆர் த சேம் ஆஸ் தோஸ் ஃப்ரம் டிஜி கவ். இதை தான் நான் அப்படியே சொல்லிட்டேன், ரெண்டுமே சேமாக தான் இருக்கும்னு. பட் they show the temperatures of the beginning and the end of the reaction more accurately. ஆனால் டிடிஜி வந்து டிஜியை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு. நம்ம ஆல்ரெடி ஒன்று சொல்லிட்டோம், அந்த க்ளோஸ் டெம்பரேச்சரில் டீகம்போஸ் ஆகிறது. அதே தான் இங்கே சொல்கிறாங்க. என்னுடைய டெம்பரேச்சர் வந்து ஸ்டார்டிங்கையும் இந்த எண்டு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குமா, மோர் அக்யூரேட்டாக காமிக்க முடியும்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் டிஜிஏ, தெர்மோகிராமெட்ரிக் அனாலிசிஸ்னுடைய அப்ளிகேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறேன். இதை அப்படியே பார்த்துக்கோங்க. இதை நான் வாசித்து தான் விட போகிறேன், இது நீங்களே அப்படியே பார்த்து படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட் போட்டுக்க பாருங்கள், முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். இதிலிருந்து கொஸ்டின்ஸு அப்படியே வரும், சரிங்களா. ஆக்சுவலாக எக்ஸாமில் வரும், உடனே இந்த எக்ஸாமில் ஏன் வரும்னு கேட்கக்கூடாது, சரிங்களா. வரலாம், வராமலையும் போகலாம். ஆனால் இந்த போர்ஷன்லேருந்து கொஸ்டின் எடுத்தாங்கன்னா இதை நெக்லெக்ட் பண்ண முடியாது, ஓகேவா. சரி, டீகம்போசிஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். இதில் வந்து என்ன கொஷின் கேட்பாங்கன்னா, இந்த காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட்டை டிஜிஏவில் பயன்படுத்தும் போது நமக்கு எத்தனை தடவை வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா 4 ஸ்டேஜஸ். இது ஒரு கொஸ்டின், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் எப்பப்போ வெயிட் லாஸ் ஆகுது டெம்பரேச்சரை பார்த்துக்கோங்க. இங்கே 75, இந்த கிராஃப் வச்சு படிச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். 75.09 டிகிரி செல்சியஸ், அடுத்து 106 டிகிரி செல்சியஸ். அந்த பாயிண்ட்டில் வேணாம், அப்ராக்சிமேட்டாக 75, 106, அடுத்து 204, அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 204ங்கிறது 217 வச்சுக்கலாம், ஓகேங்களா. அடுத்து 633 கீழே ஒரு அந்த கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதில் பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க. இங்கே வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் 4 பீக்கு, சரிங்களா. 4 இடத்துல ஒன்று பண்ணுது. இப்போ இதை மொத்தம் நம்ம 4 சேஞ்சஸ் ஒன்று பார்த்தீங்களா. 4 சேஞ்சஸ் எதெல்லாம் நடக்குது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் வந்து ஃபஸ்ட்டு 2 வாட்டர் மாலிக்யூலை வந்து லாஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட் லாஸ் நடக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லாஸ் பார்த்தீங்கன்னா அகெயின் 2 வாட்டர் மாலிக்யூல் லாஸ் பண்ணுறதுனால நடக்குது. அடுத்து 1 வாட்டர் மாலிக்யூல் லாஸ் ஆகணும் நடக்குது. 4th சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடையும் ஆக்சிஜனையும் லாஸ் பண்ணுறதுனால நடக்குது. இதில் மேக்ஸிமம் மாஸ் வந்து 4th ஸ்டேஜில் தான் நடக்குது. ஸோ இப்போ மொத்தம் 4 வந்து டீகம்போசிஷன் ஸ்டேட் 4 நடக்குது. 4ல் 3 வந்து வாட்டர் மாலிக்யூலால் போகுது. அதில் மொதல் 2 வாட்டர் மாலிக்யூல் போகுது. 3ஆவதில் 1 வாட்டர் மாலிக்யூல் போகுது. 4th சல்ஃபர் டை ஆக்சிஜனும் வெளியே போகுது. ஓவரால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்பிரிமெண்டலாக பார்த்தீங்கன்னா 67% வந்து நமக்கு வந்து மாஸ் லாஸ் ஆகுது, டோட்டல் மாஸ் லாஸ் ஆகுது. ஆரம்பத்தில் எடுத்தால் 100லேருந்து 67% வந்து லாஸ் ஆகுது. இவ்வளவு தான், ஓகே ரைட். இவ்வளோ தெரிஞ்சிட்டால் போதுமானது. அடுத்து டீகம்போசிஷன் ஆஃப் கால்சியம் ஆக்சலேட் மோனோஹைட்ரேட். இந்த கால்சியம் ஆக்சலேட் மோனோஹைட்ரேட் இஸ் த ஸ்டாண்டர்டு மெட்டீரியல். நல்லா கவனிக்கணும். டிஜிஏ எப்படி நம்ம வந்து அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப் இப்படி பார்த்தீங்கன்னா என்எம்ஆரில் வந்து டெட்ராமெத்தில் சிலேன், அப்புறம் நம்மளுடைய இஎஸ்ஆரில் பார்த்தீங்கன்னா டிபிபிஹெச், இதெல்லாம் வந்து அதனோட ரெஃபரன்ஸ் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி டிஜிஏவுக்கு ரெஃபரன்ஸ் சப்ஸ்டன்ஸு இல்லைனா ஸ்டாண்டர்டு சப்ஸ்டன்ஸு எதுன்னு கேட்டாங்கன்னா நம்முடைய கால்சியம் ஆக்சலேட் மோனோஹைட்ரேட்டு, சரிங்களா. அதோட ஃபார்முலா படிச்சு வச்சுக்கோங்க. இதுதான் ஃபார்முலா, CaC2O4.H2O. ஓகே, இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்முடைய அப்பராட்டஸை கேலிப்ரேட் பண்ணுவாங்க. கேலிப்ரேட்னு அர்த்தம்னா சரி செஞ்சு கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதான்றதை செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது ஒரு கொஸ்டினாக கேட்கலாம், ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் ஃபார் டிஜிஏ இது நம்முடைய கால்சியம் ஆக்சலேட் மோனோஹைட்ரேட். ஓகே, அடுத்து இட் எக்ஸிபிட் 3 வெயிட் லாஸ். இப்போ நம்ம இது பண்ணும்போது எத்தனை வெயிட் லாஸ் ஆகுது, 3 வெயிட் லாஸ். அப்போ காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட்டுக்கு 4 பார்த்தோம், இங்கே 3 வெயிட் லாஸ், ஓகேங்களா. இந்த 3 வெயிட் லாஸ் எந்தனால நடக்குது, என்னென்ன டெம்பரேச்சர் நடக்குது, அதுவும் நல்லா கவனிக்கணும். வித் டெம்பரேச்சர் அண்ட் இன்னர்ட் அட்மாஸ்பியர், அதுவும் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அட்மாஸ்பியரில் பண்ணுறாங்க. அப்போது நைட்ரஜன் அட்மாஸ்பியர் இல்லாமல் சாதாரண ஆக்சிஜன் அட்மாஸ்பியரில் பண்ணால் வேறு ஏதோ ரிசல்ட் வரும்னு அர்த்தம், சரிங்களா. ஓகேங்க, பாருங்கள், ஃபஸ்ட்டு வெயிட் லாஸில் ஒரு வாட்டர் வெளியே போகுது. எவ்வளவு, 150 டிகிரி செல்சியஸ். டெம்பரேச்சரும் பார்த்துக்கணும், யார் வெளியே போகிறான்னு பார்த்துக்கணும். அடுத்து 500ல் இரண்டாவது வெயிட் லாஸ் டியூ டு லாஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. மூணாவது பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது அட் 750 டிகிரி செல்சியஸில், ஓகேவா. ஃபைனலாக நமக்கு கால்சியம் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ என்னென்ன மாறுதுன்னு பார்த்துக்கோங்க, என்னென்ன வெளியே போகுதுன்னு பார்த்துக்கோங்க. அப்போது எடுக்கிற காம்பவுண்ட் என்ன லாஸ் ஆகுது, எவ்வளோ டெம்பரேச்சர், ரிமைனிங் காம்பவுண்ட் என்ன, அங்கேருந்து எவ்வளோ டெம்பரேச்சர், என்ன லாஸ் ஆகுது, என்ன காம்பவுண்ட் கிடைக்குது, இவ்வளோ தான். அப்போ மொத்தம் 3 ஸ்டேஜஸ். இப்போ இந்த லைனை பாருங்கள், இதில் ரெண்டுமே சேர்ந்துருக்கு பாருங்கள். டிஜி ரிசல்ட்டு இதுதான். அந்த டெம்பரேச்சர் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் வெயிட் பர்சன்டேஜ் இருக்குதா, ரைட். இப்போது இந்த டிஜி கவ் போட்டுங்க, டிஜிஏ தெர்மல் கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ், சரிங்களா. அந்த போடுங்க, இந்த லைன் தான் என்னது நம்மளுடைய டிஜிஏ கவ்,
அப்போ எத்தனை இடத்துல வெயிட் லாஸ் ஆகுது? இங்கே ஒரு வெயிட் லாஸ் இருக்குதா, இங்கே ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போகுது. அடுத்து இங்கே ஒரு வெயிட் லாஸ் ஆகுதா, அப்போ இது என்னது CO. அடுத்து இங்கே ஒரு வெயிட் லாஸ் ஆகுதா, அப்போ இது என்னது CO2. 3 வெயிட் லாஸ். இதே இதை பார்த்தீங்கன்னா இந்த டாட்டர் லைனை போட்டு பார்த்தீங்களா, இது என்னது DTG கவ். இங்கே போது பாருங்கள். அப்போ ரெண்டாவது பீக்கு, மூணாவது பீக்கு, இப்போ மொத்தம் 3 பீக் கிடச்சிருக்குதா, அப்போ 3 வெயிட் லாஸ். இவ்வளவு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ரைட். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், டீகம்போசிஷன் ஆஃப் பேரியம் பெர்குளோரேட் ஃபார்முலாவும் படித்து வச்சுக்கணும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 2 லாஸ் நடக்குது. ஃபஸ்ட்டு பார்த்ததெல்லாம் 4 லாஸ், அடுத்து 3, அடுத்து 2. சரிங்களா? ஃபஸ்ட்டு அரவுண்டு பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ் நடக்குது. அந்த வாட்டர் ஆஃப் ஹைட்ரேட் இந்த 3H2 இருக்கு இல்லையா, அப்போ 13.8% வந்து லாஸ் ஆகுது. அடுத்து மேஜர் லாஸ் அதிகம் பார்த்தீங்கன்னா 32.8%, 450 டிகிரி செல்சியஸ் பக்கத்தில் லாஸ் ஆகி நமக்கு பேரியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுது வித் ஆக்சிஜன் லிபரேஷனோட. அதனுடைய TGA கவு பாருங்கள். இதோ இந்த இடத்துல 1, அடுத்து 2, அடுத்து இந்த இடத்துல 1. ஆக்சுவலாக மொத்தம் டோட்டல் வெயிட் லாஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 46.6% வந்து லாஸ் ஆகுது. மொத்தம் 2 லாஸ் தான். ஃபஸ்ட்டு லாஸ் வந்து வாட்டர், ரெண்டாவது லாஸ் வந்து பேரியம் பெர்குளோரேட்லேருந்து பேரியம் குளோரைடாக கன்வெர்ட் ஆகுது. இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் பாருங்கள், இந்த தெர்மல் டீகம்போசிஷன் ஆஃப் பேரியம் பெர்குளோரேட் வந்து 30 மில்லிகிராம் எடுத்துக்கிறாங்களாம். பிளாட்டினம் டிஷ்ஷில் தான் எடுக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் கூட கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. 10 டிகிரி செல்சியஸ் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 10 டிகிரி செல்சியஸை கூட்டிகிட்டே போகிறாங்க நைட்ரஜன் அட்மாஸ்பியரில். ஓகேங்களா? அப்போ இன்னட் அட்மாஸ்பியரில் தான் இது நடக்கும். ஏன்னா ஆக்சிஜன் வந்தால் அதுவும் இன்வால்வ் ஆகும் இல்லையா, அதனால தான். அடுத்து டிட்டர்மினேஷன் ஆஃப் மெக்னீசியம் ஆக்சலேட் கண்டென்ட் இன் ஏ மிக்சர் ஆஃப் மெக்னீசியம் ஆக்சலேட் அண்டு மெக்னீசியம் ஆக்சைடு. மெக்னீசியம் ஆக்சலேட்டும் மெக்னீசியம் ஆக்சைடும் சேர்ந்து இருந்தால் அதை எப்படி நம்ம வந்து டிட்டர்மின் பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மெக்னீசியம் ஆக்சலேட் டைஹைட்ரேட் 100லேருந்து 250 டிகிரி செல்சியஸில் ஒரு சேஞ்ச் ஆகுது. 2 வாட்டர் மாலிகுல் அந்த கிறிஸ்டலைசேஷன் வாட்டர் இருக்கு இல்லையா, அது வெளியே போகி நமக்கு மெக்னீசியம் ஆக்சலேட்டாக ஃபார்ம் ஆகுது. அடுத்து 478லேருந்து 500 டிகிரி செல்சியஸில் மேஜர் லாஸ் ஆகி கார்பன் மோனாக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் லாஸ் ஆகுது. மெக்னீசியம் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுது. நம்ம எடுக்கக்கூடிய ஒரிஜினல் வெயிட் சாம்பிள் இது. சரிங்களா? வெயிட் ஆஃப் த சாம்பிள் ஆஃப்டர் 500 டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா 1.04 கிராம் தான் இருக்குது. அப்போ எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.46 கிராம் வந்து வெயிட் லாஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண தான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? அப்போ we have already known 1 கிராம் ஆஃப் மெக்னீசியம் ஆக்சலேட் லாஸஸ் 0.73 கிராம். அதாவது 1 கிராம் எடுத்தோம் அப்படின்னா அதில் 0.73 கிராம் வந்து லாஸ் ஆகும்னு நமக்கு ஆல்ரெடி தெரியுமா? சரிங்களா? எப்போ வரைக்கும்? 500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். இதே 500 டிகிரியில் இப்போ நீங்கள் 2.50 கிராம் வந்து எடுத்து ஹீட் பண்ணியிருக்கீங்க. கரெக்டாக? அப்போ நமக்கு தெரிஞ்சது 1 கிராம் எடுத்திங்கன்னா 0.73 கிராம் வந்து லாஸ் ஆகும். அப்போ நீங்களும் எடுத்துருக்கீங்க, அப்போ 2.5 கிராம் எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு லாஸ் ஆகிருக்கும்? சிம்பிள் கால்குலேஷன், அவ்வளோதான். அப்போ நமக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க? 2 கிராம். அப்போ பர்சன்டேஜ் இன் ஒரிஜினல் சாம்பிள் அப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2 கிராம்ங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடியது. மீதி எவ்வளவு? 2.5ங்கிறது நம்ம எடுத்துக்கிட்ட வெயிட்டு. அப்போ ஓவரால் பர்சன்டேஜ் எவ்வளவு? 80%. இவ்வளவு தான். அப்போது நம்ம மீதி இருக்கிற ஒரிஜினல் பர்சன்டேஜ் எவ்வளவு? 80% லாஸ் ஆனது பிறகு மீதி இருக்கிறது. ஓகேங்களா? இவ்வளவு தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம DTA அண்ட் DSC ரெண்டையும் பார்க்கலாம். தேங்க்யூ.